ஃபைட் ரொம்ப மாஸ் தல. அதுக்கப்புறம் லாஸ்டா ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தியா? ட்விஸ்ட் ப்ரோ டாடா அதிர்து போடு ப்ரோ. லெஜெண்ட் படத்தை விட 200 மடங்கும் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. மீண்டும் மீண்டும் பார்க்கவே தோணுது. திரும்ப வர போறோம், ரெண்டாவது ஷோ திரும்ப வர போறோம், திரும்ப பார்க்க போறோம். அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தா சும்மா நமக்கே சுடு தள்ளுற மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு பார்க்கறது. ரஜினி சாரோட ஒரு பாஷா பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அடுத்து தமிழ் சினிமாவில். அதாவது எப்படின்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ணாச்சி. செகண்ட் படம் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி நடிச்சிருக்காரு. நல்ல ஆக்ஷன், இமோஷனல் சீனு சூப்பரா இருக்கு. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். படம் வந்து நான் ஃபேமிலி சென்டிமெண்ட்னே, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் இது வந்து. ஏன்னா வந்து தேசப்பற்றும் இருக்குது இந்த இடத்துல வந்து. இப்போ உள்ள நக்ஸலைட்டெல்லாம் இருக்காங்க, அது எந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டாந்து இந்தியாவுக்கு கொண்டு வராருங்கிறது தான் படத்தோட கதை. குழந்தையோட இதை வச்சு தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவ்வளவு தெளிவாக எடுத்திருக்காங்க. துரை செந்தில்குமார் அந்த அளவுக்கு கதையை செதுக்கி படத்தை தெளிவாக கொண்டு வந்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஃபைட்டு வேறு லெவலு. எல்லாரும் ஒரு தடவை இல்லை, நிறைய வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை வந்து. ஃபேமிலியோடு பாருங்கள், இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கிற தலைவர், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ, லெஜெண்டோட நல்லா இருக்கு. ஆக்ஷன் ப்ளஸ் நல்ல டயலாக் டெலிவரி சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எந்த சீனுமே போர் அடிக்காமல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வணக்கம். படம் சூப்பராக இருக்குது. அதாவது ரஜினி சாரோட ஒரு பாஷா பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ அடுத்து தமிழ் சினிமாவில். அதாவது எப்படின்னா அர்ஜுன் சார், கேப்டன் சார், சரத்குமார் சார், இதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா நம்மளுடைய லீடரோட லெஜெண்ட் தான். படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, டிரெக்ஷன் நல்லா இருந்துச்சு. இல்லை, தே ஹவ் ஒர்க்ட் அப்பான் த ஃபிலிம். நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்கும் நல்லா இருக்குண்ணா. படம் வேறு லெவல் ப்ரோ. ஃபைட்டு எதிர்பார்த்த விட சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டு ரொம்ப மாஸ் தலை. ஃபைட்டை ரொம்ப பெண்ணி விட்டார் ஃபைட்டு. அதுக்கப்புறம் லாஸ்டா ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தியா? ட்விஸ்ட் ப்ரோ டாடா அதிர்து போடு ப்ரோ. லீடர் 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 லீடர். படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவல். படம் செம சூப்பரா இருந்துச்சுடா, செம வேற லெவல். தல லீடர் வேற லெவல். தலை கலக்கிட்டாரு. ஃபைட்டு, காமெடி, பாட்டு மாஸ். தல லீடர் படம் வேற லெவலில் இருக்கு. எல்லாரும் மறக்காம உடனே ஃபேமிலியோட கூட்டின்னு வந்து பாருங்க. வேற லெவல் மாசா இருக்கு. லெஜெண்ட் படத்தை விட 200 மடங்கும் சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், படத்தை வந்து பாருங்க. படம் வேற லெவல்ல இருந்தது. ஒரு பொண்ணு, ஒரு அப்பாவோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குமோ அதோட வேற லெவல்ல இருந்தது. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லெஜெண்ட் பண்றதை விட ஒரு கம்பேக் தான். விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, கலர் கிரேடிங் நல்லா இருந்துச்சு, மியூசிக்ஸ் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப அருமையாக இருக்கு. சூப்பராக கலக்கிட்டாப்ல, ஜம்முன்னு இருக்கு. சூப்பராக நல்லா இருக்குல்ல, ஒன்றும் அருமையாக பண்ணியிருக்காப்ல. அருமையாக லெஜெண்ட் சார் ரொம்ப கலக்கியிருக்காரு. அருமையாக இருக்குது, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இளவிலைக்கு அப்புறம் ரொம்ப அழுத்துட்டு நாங்களுமே இந்த குழந்தைய பார்த்து பண்ணோடனே சூப்பராக ரொம்ப பண்ணாப்ல. அருமையாக இருக்குது. மீண்டும் மீண்டும் பார்க்கவே தோணுது. திரும்ப வர போகிறோம், ரெண்டாவது ஷோ திரும்ப வர போகிறோம், திரும்ப பார்க்க போகிறோம். ஓகேவா? அருமையாக இருந்துச்சு, பக்கா பண்ணியிருக்காப்ல, சூப்பராக இருக்குது. லெஜெண்ட் படம் சூப்பராக, இது கலக்கியிருக்காரு. அருமையாக இருக்குது, வேற லெவலு. கண்டிப்பாக வந்து பார்ப்பேன், ரெண்டாவது கடை வந்து பார்ப்பேன். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, படம் நல்லா தான் இருந்துச்சு. அவர் ஆக்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃப்ரேம் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராக வந்து பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அந்த சினிமேட்டிக் ஃபில்டர்லாம் கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. பக்காவாக இருக்கு. கூஸ் பம்ப்ஸு ட்விஸ்ட் தான் ப்ரோ. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். எக்ஸ்பிரஷன் தான் மெயின் ப்ராப்ளமே. எக்ஸ்பிரஷன் தான். என்னன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே எமோஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, அதுதான் அங்கே ப்ராப்ளம். மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்பாவும் பொண்ணும் நடிச்சது தான் சூப்பராக இருந்துச்சு. வேற ஃபைட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட அந்த திங்கிங் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சந்தோஷ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. அண்ணாச்சும் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அதை விட அதோட பயங்கரமாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும்.
மியூசிக் ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்காருண்ணா. மியூசிக் அங்கே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. வேற மாதிரி ஃபைட்டு தரமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் உண்மையிலே கதை வயசு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஹீரோவோட ஆக்டிங் சில குறைகள் இருந்தாலுமே கதை வயசை ரொம்ப கலக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து படத்தில் வந்து ஹீரோ லெஜண்ட் சரவணன் சாரை தவிர்த்து கதை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கதையில் ஒரு இன்வால்மெண்ட்டோட ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோவோட சில போர்ஷன் மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நல்லா தோணுச்சு. மற்றபடி ஓகே ஒன் டைமில். அது லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தா சும்மா அப்படியே நமக்கே சுடு தள்ளுற மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஷாம் சார் உண்மையாக போலீஸாக சூப்பராக கழிக்கிறாங்க. அப்புறம் ஆண்ட்ரியா வந்து ஒரு மாதிரி பார்த்து இதில் ஒரு மாதிரி இல்லைன்றத வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்தது. கதை வயசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மியூசிக் மட்டும் கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் வந்து பெருசாக ஓஹோலாம் கிடையாது. அது மற்றபடி ஓகே. படம் வந்து கதை வயசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ மட்டும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் அது வந்து குறை சொல்லல. அவருக்கு என்ன வருமோ அது பண்ணியிருக்காரு. கதையில் உண்மையாக சொல்ல கதை தான் ஹீரோ. கதைக்காக உண்மையாக என்ன நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஓகே. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் வேற லெவல். அதாவது நம்மளுடைய லெஜண்டருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி. இதில் எல்லா அம்சங்களும் இருக்கு. காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட்டு. படம் வந்து வேற லெவலு. இயக்குனர் நம்மளுடைய துரை செந்தில்குமார் சார் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் படம். நன்றி, வணக்கம். தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ணாச்சி. செகண்ட் படம் மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி நடிச்சிருக்காரு. நல்ல ஆக்ஷன், இமோஷனல் சீனு சூப்பராக இருக்குது. படத்தை வந்து அப்பா அவங்க பொண்ணு, ஆமாம், ஃபேமிலியோட கதை. நல்ல திறமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், ஃபஸ்ட்டு படத்தில் விமர்சனம் வந்தது. ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி விமர்சனம் சொன்னவங்களே இதை பாராட்டுற அளவுக்கு அண்ணாச்சி தரமாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருக்குது. பிஜிஎம் தரமான சம்பளம். நல்லா 100% சூப்பராக இருக்குது. இல்லை, நான் நிறையா படம் பார்த்துருக்கேண்ணே. இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. இதில் வந்து ஏன் இன்ட்ரோவில் விடுறாங்க அந்த அளவுக்கு ஒரு மூவி, அந்த ஒரு நமக்கு ஃபீட்பேக். அடுத்த கட்ட என்ன அப்படி பண்ணி நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்லா சூப்பராக இருக்குண்ணே. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுனேன். ஏன்னா எவ்வளோ பெரிய சீனியாரிட்டி ஹீரோஸ்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோஸ்லாம் இருக்காங்கண்ணா. அவங்க இந்த ஏஜில் இந்த ஒரு இதுனா கிட்னா நல்ல ஒரு பெரிய லெவல்னு 100% சூப்பராக இருக்கும். 100% ஃபேமிலியோட 100% பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. அந்த படத்தை மிஞ்சிரு சார். இது வந்து உலகத்துக்குள்ளே இது வந்து வேர்ல்டு ஃபிலிமுங்கிறதே புருஷி ஜாக்சனை மிஞ்சிட்டாரு. இரும்பு நடிப்பேன்ன சார். கமலே மிஞ்சிட்டேன் சார். நான் கமல் ரசிகர் தான். அவரே மிஞ்சிட்டாரு. நீங்கள் வந்து குருதி புலன் பார்த்துருப்பீங்க. அந்த அளவு லெவல் பண்ணி ஒரே 47 தான் அப்படி அடித்து மியூசிக்கில் போட்டு கலக்கிட்டாங்க. இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். யாரும் திருட்டு வீடியோ மீலாம் பார்க்காதீங்க. நேராக கேமராவில் பார்க்காம நேராக வந்து பாருங்கள் படத்தை. ஏன்னா செலவு பண்ணி எல்லோரும் எடுத்திருக்காங்க. அதில் எல்லோரும் ஒத்துழைச்சி நேராக வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். சூப்பர் படம். சூப்பராக நடிச்சார். தெரிக்க விட்டார். வேறு எதுவுமே இல்லை. எங்களால் சொல்ல தெரியல. எங்களால் சொல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் படம் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஆக்ஷன் பண்ணுறது, இந்த அப்போ நடித்தது, ஃபைட்டிங் பண்ணது, அவர் எதுக்காக அந்த இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவரை காப்பாற்றினது எல்லாமே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்கல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக நடந்தது. தெரிக்க விட்டுட்டாங்க வேற லெவல். லுக் வைஸ்லேயே பயங்கரமாக இருக்குது. லுக் வைஸ்மே நல்லா பயங்கரமாக இருக்குது. நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்குது. சென்டிமெண்ட்ஸ்லாம் நல்லா பிச்சு உதறிக்கார். கண்டிப்பாக நான் இதுவே பயங்கரமாக இதுவே ஹிட்டுண்ணா. பயங்கர ஹிட். லெஜண்ட் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. பட் ஆனால் அவர் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஃபைட்டோட சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. செம ட்விஸ்டாக இருக்குது படம் ஃபுல்லாக. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆமாம், முன்ன விட அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.